நீதான் நாடு முழுவதும் சரக்கு சேவை வரியில் பல்வேறு மாற்றங்களை மத்திய அரசு அறிவித்த நிலையில் தற்போது உணவுப் பொருட்களுக்கான அந்த வரி விதிப்பில் பாரபட்சம் இருப்பதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம், தென்னிந்திய உணவக உரிமையாளர் சங்கம், சென்னை ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் ஆகியவை பல்வேறு அதிருப்திகளை தெரிவித்திருக்கின்றன. இந்த அதிருப்தியை தான் நம்ம இப்போது பார்க்கிறோம். சப்பாத்தி, புரோட்டா, பன்னீர், ரொட்டி மற்றும் பீஸா ஆகியவற்றிற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இட்லி, தோசை ஆகியவற்றிற்கு 5% அந்த சரக்கு சேவை வரியான ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டிருப்பது ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் மட்டுமல்ல, தென்னிந்திய மக்களையும் கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறது. வட இந்திய உணவுகளுக்கு மட்டும் வரி விலக்கு, தென்னிந்திய உணவில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் இட்லி, இடியாப்பம், தோசை, ஆப்பம் உள்ளிட்ட பொருள்களுக்கு 5% வரி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இதற்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய இட்லி மாவு, தோசை மாவு, ஆப்ப மாவு ஆகியவற்றுக்கு 18% வரியும் விதிக்கப்பட்டிருப்பது ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும், இதில் உடனடியாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், இட்லி, தோசைக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று தாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்ததாகவும், ஆனால் 5% வரி தொடரும் என அறிவிக்கப்பட்டிருப்பதும், அதுவும் தோசை மாவு, இட்லி மாவு ஆகியவை பாக்கெட்டுகளில் விற்கப்படும் போது அந்த பேட்டர் பாக்கெட்டுகளுக்கு 18% வரி என்பது சிறிய உணவக உரிமையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள், பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் ஜிஎஸ்டி வரி விதிப்பில், உணவுப் பொருட்களுக்கான வரி விதிப்பில் இட்லி, தோசைக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், சப்பாத்தி, புரோட்டா, ரொட்டி, பீஸா, பன்னீர் உள்ளிட்ட உணவுகளுக்கு மட்டும் அந்த வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதை கவனத்தில் கொண்டு இட்லி, தோசைக்கும் வரி விலக்கை அளிக்க வேண்டும், 5% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார்கள். நிகிதா.